السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, சங்கை மிகுந்த இந்த நல்ல நாட்களிலே பல்வேறு விதமான நன்மைகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு இன்றும் ஒரு அழகிய நன்மையை நான் சொல்லித் தருவதற்கு ஆசைப்படுகிறேன். அது என்ன தெரியுமா? அதுதான் எங்களது உயிரிலும் மேலான கண்ணியமான சங்கை மிகுந்த அருமை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்ல வேண்டிய அற்புதமான ஸலவாத்துக்களாகும். அதாவது நபி மீது ஸலவாத்து சொல்லுகின்ற ஒரு விடயத்தை தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த போகிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துக்களை அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான், மிகப்பெரிய தரஜாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரஜா உயர்ந்து கொண்டே போகின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய வெற்றி, மறுமையினுடைய வெற்றியின் மீது ஆசை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளிலே எங்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுலுல் கௌதரிலே நீர் அருந்தக்கூடிய அந்த சூழ்நிலையை, நீரை எங்களுக்கு தந்து உதவுவார்கள். அப்படிப்பட்ட சங்கை மிகுந்த எங்களது அன்புக்குரிய கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது மகத்தான ஒரு நன்மையான காரியம், மகத்தான ஒரு காரியம். எல்லோரும் செய்ய வேண்டும். ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் இளைஞர்களும் யுவதிகளும் இந்த ஸலவாத்தை ஓதி வர வேண்டும். ஸலவாத்தை எந்த நேரமும் நாம் ஓத முடியும், எப்போதும் ஓத முடியும். அதை ஒதுவெடுத்து கொண்டு ரசூலுல்லாவை நினைத்து ஒரு இடத்திலே அமர்ந்து மிக கண்ணியமான முறையில் ஓதுவது மிக பெரும் சிறப்பு. அதே நேரத்தில் நாம் பயண நேரத்தில், வீட்டில் இருக்கிற பொழுது, வியாபார ஸ்தலத்தில் இருக்கிற பொழுது, எங்கெல்லாம் நாம் நிற்கிறோமோ, பேசுகிறோமோ, கதைக்கிறோமோ, அந்த நேரத்தில் எல்லாம் நபி மீது ஸலவாத்து சொல்ல முடியும். அங்கேயும் அதற்கும் நன்மை நமக்கு இருக்கிறது. இவ்விதம் அந்த ஸலவாத்தினுடைய மகிமை அதை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். கஅப் இப்னு உஜ்ரா, கஅப் இப்னு உஜ்ரா என்று சொல்லக்கூடிய மேன்மையான சங்கை மிகுந்த ஒரு சஹாபி இருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஹரஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் பொழுது நாம் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்விதம் உட்கார்ந்து இருக்கிற நேரத்திலே அந்த இடத்துக்கு மேன்மையான கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்கள் வருகின்ற நேரத்திலே நாங்கள் அத்தனை பேரும் அப்படியே மௌனமாக ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு கண்ணியம் கொடுத்து நாங்கள் அவர்களை வரவேற்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஃபக்குல்னா, நாம் சொன்னோம். ஒருவர் சொன்னதை எவ்வளவு பணிவாக நாங்கள் சொன்னோம். நான் சொன்னேன் என்று சொல்லவில்லை, நாம் சொன்னோம், நாம் கேட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாம் கேட்டோம். கது அரஃப்னா கைஃப நுஸல்லிமு அலைக்க யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், உங்கள் மீது உங்களுக்கு சலாம் சொல்லுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உங்களுக்கு நாம் சலாம் சொல்லுவதை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒரு சஹாபி வந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் நின்றாலோ உட்கார்ந்திருந்தாலோ அந்த நேரத்திலே சொல்லுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இது போன்ற அற்புதமான வார்த்தைகளை பொதிந்து ரசூலுல்லாவின் மீது உள்ளத்தாலும் உடலாலும் அன்பை வெளிப்படுத்தி பணிவும் அடக்கமும் வருகின்ற அந்த நிலைமையிலே ரசூல் மீது ஸலவாத்து சொல்லுவார்கள். ஏன் அந்த அளவுக்கு மரியாதை, அந்த அளவுக்கு கண்ணியம், அந்த அளவுக்கு நன்மை. ஆனால் இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம்
அவர்களை புரிந்து கொள்கிற அளவுக்கு புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்துடைய அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் ஒரு வகையில் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் புரியாத மக்களாகவே இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெருமானாரை புரிந்து கொள்ளுங்கள். இவ்விதம் அவர்கள் கேட்டவுடனே சலாம் சொல்ல தெரியும் யா ரசூலல்லாஹ். இதே போன்றுதான் நாமும் சொல்ல வேண்டும். அதாவது கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வீட்டில் இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, பள்ளியில் இருந்தாலும் சரி, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலாமும் சலவாத்தும் உண்டாகட்டும் யா ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் சலாம் சலவாத்து சொல்ல வேண்டும். இது ஒரு அழகான பண்பு. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த மிகப்பெரிய அன்பும் இரக்கமும் அவர்களுடைய கருணையும் அவர்களுடைய பரக்கத்தும் எங்களுக்கு கிடைக்கின்றன என்கின்ற அந்த உணர்வுடன் நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய பலாபலன்கள் தனியாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்களும் சலாம் சொல்லுவோம். அங்கே அதைத்தான் கேட்டார்கள், எங்களுக்கு சலாம் சொல்ல தெரியும். ஃபகைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலவாத்து எவ்விதம் நாங்கள் சொல்லுவது, உங்கள் மீது எவ்விதம் நாங்கள் சலவாத்து சொல்வது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். கால கூலு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், இதை நீங்கள் மனப்பாடமாக்கிக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் ஓதி வாருங்கள். எவ்விதம் சொல்லுங்கள்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. متفق عليه. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த முறையில் நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள். இந்த சலவாத்து அனைவருக்கும் பாடம். ஏன் நாம் தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தைஹாத்திலே இந்த சலவாத்து ஓத வேண்டும். இந்த சலவாத்து ஓதப்படாவிட்டால் தொழுகை செல்லுபடியாகாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த சலவாத்தை ஒவ்வொருவரும் மனனமிட்டு கொள்ள வேண்டும். இவற்றை நீங்கள் 10 முறை 20 முறை 50 முறை 100 முறை 1000 முறை ஓதிக்கொண்டே இருங்கள். அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சலவாத்து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கின்றன. அதாவது நபி அவர்கள் சொன்னார்கள், என் மீது நீங்கள் ஒரு சலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 அருள்மாரிகளை இறக்குகிறான், 10 சலவாத்துக்களை இறக்குகிறான். அல்லாஹ் இறக்குகின்ற அந்த சலவாத்து அல்லாஹ்வுடைய அருள். யாரெல்லாம் எந்தெந்த தேவையில் இருப்பார்களோ அந்தந்த தேவைக்கு தக்க அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்கிறான், அருள் பாரிக்கின்றான். சலவாத்து தனிமையில் ஓதுவது, கூட்டாக ஓதுவது, சலவாத்து ஓதிவிட்டு துஆ கேட்பது, இவ்விதமான நேரத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஹாஜத்துகள் தேவைகள் நிறைவேறுவதற்கு சலவாத்து ஓதிவிட்டு நீங்கள் துஆ கேளுங்கள். நோய் நொடிகள் நீங்குவதற்கு சலவாத்து ஓதிவிட்டு நீங்கள் துஆ கேளுங்கள். இந்த சலவாத்தையும் ஓத முடியும். இதுபோன்று சில சலவாத்துக்களை அதாவது நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இமாம்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அவைகளையும் நாம் ஓத முடியும். அந்த எல்லா சலவாத்திலையுமே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலை, இப்படி அந்த சலாமும் சலவாத்தும் வரத்தான் செய்கின்றன. அதனால் மற்றைய சலவாத்துக்களை ஓத தேவையில்லை என்று மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இவ்விதமான இந்த ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த சலவாத்துடன் சேர்த்து மற்றும் எல்லாத்திலையும் சலவாத்தும் சலாமும் வருகிறது. அவற்றையும் நாங்கள் ஓதி நம்முடைய தேவைகள், ஹாஜத்துகள், நோய் நொம்பலங்கள், பிரச்சனைகள் இவற்றில் இருந்து விடுதலை பெற முடியும். நாளை கியாமத்து நாளையிலே முழுமையான ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் அனைவரும் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல நாட்களிலும் சரி, அது அல்லாத காலங்களிலும் சிறப்பான முறையிலே நோன்பு நோற்று சலவாத்துக்கள் ஓதி நல்ல காரியங்களை செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.